வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு தீர்வு, யாழில் முன்னெடுக்கப்படவுள்ள நடவடிக்கை. உச்சக்கட்ட பதட்டத்தில் மத்திய கிழக்கு, மீண்டும் வரிசை யுகமா, அச்சத்தில் மக்கள். தங்கத்தின் விலையில் மாற்றம், இன்றைய விலை விவரம். சந்தையில் உச்சம் தொட்ட பச்சை மிளகாயின் விலை தொடர்பான விரிவான செய்திகள். தென்னை செய்கையில் வெள்ளை ஈ சேதம் உள்ளிட்ட பூச்சிகளால் ஏற்பட்ட பாதிப்புகளை கட்டுப்படுத்த தென்னை பயிர்ச்செய்கை சபை விசேட வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது. குறித்த திட்டத்தின் முதற்கட்டம் அடுத்த மாதம் 14ஆம் தேதி யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தென்னை பயிர்ச்செய்கை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அனைத்து மாவட்டங்களிலும் தென்னை செய்கை வாரத்தை அறிவித்து வெள்ளை ஈ தொல்லைக்கு அவசர நடவடிக்கையாக அதை செயற்படுத்த முடிவு செய்துள்ளோம். இதன்படி இந்த திட்டத்தை ஜூலை 14ஆம் தேதி நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து தொடங்குவோம். வெள்ளை ஈ பிரச்சினைக்கு தீர்வாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள அனைத்து தென்னை மரங்களுக்கும் தண்ணீர் தெளிக்கப்பட்டு கழுவப்படும். இது ஒரு பெரிய அளவிலான நடவடிக்கை. ஆனால் தற்போது அதற்கு தேவையான மனித வளத்தையும் இயந்திரங்களையும் நாங்கள் தயார் செய்து வருகிறோம் என்று அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை அண்மை காலமாக நாட்டில் ஒரு தேங்காயின் விலை 200க்கு மேல் காணப்பட்ட நிலையில் தற்போது குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நைஜீரியாவிலிருந்து பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய இலங்கை அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா நடாத்திய தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கில் பதட்டம் அதிகரித்துள்ளது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய பிறகு உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானுக்கு வடக்கேயும் ஒமான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு தெற்கேயும் ஹோர்முஸ் நீரிணை அமைந்துள்ளது. சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், குவைத் மற்றும் ஐக்கிய அரபு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு முதன்மை பாதையாக இது விளங்குகிறது. ஈரானின் தடையால் பல நாடுகளில் கப்பல்கள் அந்த பாதையினூடாக பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் எரிபொருள் மற்றும் எரிவாயுவிற்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. 3ஆம் உலகப் போரை நோக்கி நகரும் உலகம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மணி. இவ்வாறான நிலையில் நைஜீரியா மற்றும் வேறு சில எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளில் இருந்து மாதிரி பொருட்களை பெற்று உள்ளூர் ஆய்வகங்களில் சோதிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி.ஏ. ராஜகருணா தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகத்தில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கிட்டத்தட்ட 60% கொண்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போரின் தாக்கம் உள்ளூர் சந்தையில் உடனடி தாக்கம் எதுவும் ஏற்படாது என்றும் தற்போதைய உலகளாவிய சீர்குலைவின் விளைவு இந்த ஆண்டு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்திற்குள் உணரப்படும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்ற நிலையில் இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸின் தங்கத்தின் விலையானது 1,12,560 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 35,720 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இதேவேளை 24 கேரட் தங்க பவுன் 2,85,750 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்க கிராம் 32,750 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் 2,61,950 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்க பவுன் 2,61,950 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 31,260 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,50,50 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பச்சை மிளகாய் 1 கிலோகிராமின் சில்லறை விலை 1000 ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்தில் 1 கிலோகிராம் பச்சை மிளகாயின் மொத்த விலை 500 ரூபாய் தொடக்கம் 600 ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சந்தைகளில் பச்சை மிளகாய் 1 கிலோகிராமின் விலை 1000 ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளது. பச்சை மிளகாயின் அறுவடை குறைந்துள்ளதுடன் சந்தை வாரத்துக்கும் வெகுவாக குறைந்துள்ளமையின் காரணமாக இவ்வாறு விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை தக்காளி 1 கிலோகிராமின் விலையும் அதிகரித்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. தக்காளி 1 கிலோகிராமின் மொத்த விலை 200 ரூபாவாகவும் சில்லறை விலை 500 ரூபாவாகவும் அதிகரித்து காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.